வணக்கம் மாணவர்களே. இந்த ஆழமான அறிவியல் விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பூமிய சும்மா ஒரு பெரிய பாறைன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அது ரொம்பவே சென்சிட்டிவான, நாம பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ற ஒரு பிரம்மாண்டமான மெஷின். இந்த மெஷினோட பேலன்சிங் ஆக்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். 31.5 இன்ச், அதாவது கிட்டத்தட்ட 2 அடி. இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நிஜமாவே ஷாக்கிங்கான ஒரு உண்மை என்னன்னா, நம்ம பூமி சுழல்ற அதோட சொந்த அச்சுல இருந்து சரியா இந்த 31.5 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் விலகி சாஞ்சிருக்கு. இப்போ உங்க மைண்ட்ல இவ்ளோ பெரிய பூமி ஏன் இப்படி திடீர்னு சாயணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். விண்வெளியில ஏதாவது பெரிய விண்கல் மோதி இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையான காரணம் அது கிடையாது. இந்த மாற்றத்துக்கு முழு முதற் காரணம் நம்ம மனிதர்களாகிய நான் தான். நம்மளோட ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு தான் பூமிய இப்படி சாய வச்சிருக்கு. தள்ளாடும் பூமி நம்ம கிரகத்துல அப்படி என்னதான் நடக்குதுன்னு இப்போ பாப்போம். தென் கொரியாவோட சியோல் தேசிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த புவியியற்பியலாளர் கி வியான் சியோ தலைமையிலான ஒரு டீம் 1993 2010 வரையிலான டேட்டாவை ரொம்ப தீவிரமா அனலைஸ் பண்ணாங்க. பூமியை இப்படி ஆட்டங்காண வைக்கிற அந்த சக்தி எதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 17 வருஷ டேட்டாவை அவங்க சல்லடை போட்டு தேடினாங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க யூஸ் பண்ண எந்த ஒரு கிளைமேட் மாடலாலும் பூமியோட இந்த அச்சு விலகலை விளக்கவே முடியல. பனிப்பாறைகள் உருகிறது, கடல் மட்டம் உயர்றதுன்னு பூமிக்கு மேல நடக்கிற எதை வச்சும் இது நிரூபிக்க முடியல. கடைசியா பூமிக்கு அடியில என்ன நடக்குதுன்னு அவங்க தேடி பார்த்தப்போதான் அந்த மாபெரும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. சுழலும் பம்பரத்தின் இயற்பியல். இந்த சயின்ஸை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு சின்ன பிசிக்ஸ் கான்செப்ட் தேவை. அதுதான் மாஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நிறை மறுபகிர்வு. ஒரு சுழல்ற பொருளோட ஒரு பகுதியில இருக்கிற மிகப்பெரிய எடைய அங்கிருந்து எடுத்து வேறொரு இடத்துக்கு மாத்துனா என்ன ஆகும்? அந்த பொருளோட பேலன்ஸ் மொத்தமா மாறி அது சுழல்ற கோணமும் மாறிடும். இத அப்படியே உங்க மனசுல ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு சாதாரண பம்பரத்தை சுழட்டி விட்டா அது நேரா ரொம்ப சீரா சுத்தும் இல்லையா? ஆனா அதே பம்பரத்தோட ஒரு ஓரத்துல ஒரு சின்ன நாணயத்தை ஒட்டிட்டு சுழற்றினா என்னாகும்? அதோட எடை ஒரு பக்கம் அதிகமாயிடுறதால பேலன்ஸ் மிஸ் ஆகி அது தள்ளாடி சாய்ந்து சுழலும். நம்ம பூமிக்கும் இதே நிலைமைதான். நாமும் தான் ஒரு பெரிய நாணயத்தை இடமாத்தி பூமியே சாய வச்சுட்டோம். காணாமல் போன நிலத்தடி நீரின் எடை, அந்த நாணயம் எதுன்னே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நம்பரை படிக்கும்போதே எனக்கு நிஜமாவே மலைப்பா இருக்கு. 2150 ஜிகா டன்கள், அதாவது 2.15 ட்ரில்லியன் டன். வெறும் 1993 2010க்குள்ளான இந்த குறுகிய காலத்துல மட்டும் நாம பூமிக்கு அடியிலிருந்து உறிஞ்சி எடுத்த நிலத்தடி நீரோட அளவு இது. கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான எடை. விவசாயம், அப்புறம் நம்ம ஊர் நகரங்களோட தேவைக்காக இவ்வளவு தண்ணியையும் நாம மோட்டார் போட்டு வெளியே எடுத்திருக்கோம். இதன் மூலியமா கண்டங்களுக்கு அடியில ரொம்ப பத்திரமா இருந்த ஒரு மிகப்பெரிய எடைய நாம அப்படியே மேல தூக்கிட்டோம். பூமியோட அச்சு விலகியதற்கு கிளைமேட் சம்பந்தப்பட்ட காரணிகள்ல இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம்னு இப்போ சயின்டிஸ்ட்கள் உறுதியா சொல்றாங்க. ஹாட்ஸ்பாட்கள் இந்தியாவும் அமெரிக்காவும். சரி, இந்த தண்ணியெல்லாம் எங்கிருந்து அதிகமா எடுக்கப்பட்டுச்சு? உலக மேப்ல இந்த 2 முக்கிய இடங்களை கவனிங்க. ஒன்னு வடமேற்கு இந்தியா, இன்னொன்னு மேற்கு வட அமெரிக்கா. இது ரெண்டுமே பூமியோட மத்திய அட்சரேக பகுதிகள். இந்த 2 குறிப்பிட்ட இடங்கள்ல தான் அளவுக்கு அதிகமான நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டிருக்கு. இதனால ஒட்டுமொத்த பூமியோட பேலன்ஸும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. பனிப்பாறைகள் உருகிறதால பூமிக்கு ஆபத்துன்னு நாம அடிக்கடி நியூஸ்ல பார்த்திருப்போம். ஆனா நீங்க நம்பியே ஆக வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா, இந்த 2 பகுதிகள்ல நாம உறிஞ்ச நிலத்தடி நீர் தான் பனிப்பாறைகள் உருகிறத விட மிக அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பூமியோட சுழற்சி அச்சையே இவ்வளவு தூரம் சாய வச்சிருக்கு. கடல் மட்ட தொடர்பு. இப்போ அடுத்த லாஜிக்கலான கேள்வி. நிலத்திலிருந்து எடுத்த இவ்வளவு பெரிய எடை கடைசியா எங்கதான் போச்சு? ஒரு சொட்டு தண்ணியோட பயணத்தை யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆழமான நிலத்தடி நீர்நிலைகள்ல இருந்து அதை பம்ப் பண்றோம். அப்புறம் விவசாயத்துக்கும் நம்ம சிட்டி யூஸ்க்கும் அது பயன்படுது. ஃபைனலா இந்த தண்ணி எங்க போகுது? ஒன்னு ஆவியாகுது, இல்லனா கழிவு நீரா மாறி கடைசில உலகத்தோட பெருங்கடல்கள்ல போய் கலக்குது. அதாவது நிலத்தில இருந்த அந்த மாபெரும் எடை அப்படியே கடலுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்படி கடல்ல போய் கலந்த அந்த 2150 ஜிகாட்டன் நீர் பூமியை சாய்த்தது மட்டும் இல்லாம குளோபல் கடல் மட்டத்தையும் சுமார் 0.24 இன்ச், அதாவது கிட்டத்தட்ட 1/4 இன்ச்சுக்கு நேரடியா உயர்த்தியிருக்கு. இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது.
நிலத்துல ரொம்ப ஆழமாவும் நிலையாவும் இருந்த எடை இப்போ கடலுக்கு போயிடுச்சு. கண்டங்கள்ல இருந்து எடையை எடுத்து கடல்ல பரவ விடுறதால நமக்கு இப்போ ரெட்டை அடி. ஒன்னு கடல் மட்டம் உயருது, இன்னொன்னு நம்ம கிரகமே தள்ளாடுது. இததான் அந்த பம்பரம் உதாரணத்துல நிறை மறுபகிர்வு, அதாவது மாஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன்னு பார்த்தோம். எதிர்காலத்திற்கான ஒரு வரைபடம். இந்த கண்ணுக்கு தெரியாத பிசிக்ஸ புரிஞ்சுக்கிறது உங்க ஜெனரேஷனுக்கு ஏன் ஒரு சூப்பர் பவர்னு இப்ப பாப்போம். சயின்டிஸ்ட் கீ வியான்சியோ சொல்ற இந்த அற்புதமான பாயிண்ட்டை கேளுங்க. பூமியோட துருவங்களை கண்காணிக்கிறது இப்போ கண்டங்கள் அளவிலான நீரின் இருப்ப மானிட்டர் பண்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த டூல்னு அவர் சொல்றார். சிம்பிளா சொல்லணும்னா பூமியோட இந்த அச்சு விலகல் ஒரு பெரிய இன்பில்ட் சென்சார் மாதிரி செயல்பட்டு உலகத்துல எங்கெல்லாம் தண்ணி தீர்ந்து போகுதுங்கிறத நமக்கு அக்யூரேட்டா காட்டி கொடுத்துருது. பூமியோட துருவ நகர்வை ட்ராக் பண்றது ஏன் இவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? மறைமுகமா எங்கெல்லாம் நிலத்தடி நீர் வறண்டு போகுது அப்படிங்கறத இது வெளிச்சம் போட்டு காட்டிடும். குளோபல் வாட்டர் ரிசர்வ்ஸை கண்காணிக்கிற ஒரு மானிட்டரா அதை செயல்படும். நாசா மாதிரி அமைப்புகளும் உலக நிபுணர்களும் எதிர்காலத்துல நாம எப்படி தண்ணீரை மேனேஜ் பண்ண போறோம்னு பிளான் பண்றதுக்கு இந்த டிராக்கிங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு வழிகாட்டியா பாக்குறாங்க. கடைசியா உங்க மைண்ட்ல நிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்க விரும்புறேன். நம்மளோட அன்றாட தண்ணீர் பயன்பாடு ஒட்டுமொத்த பூமியே பிசிக்கலா சாய்க்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னா நாளைக்கு நம்ம பூமியோட பேலன்ஸை காப்பாற்ற நாம என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போறோம்? நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு சொட்டு நீரும் இந்த மாபெரும் பூமியோட மெக்கானிக்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காதீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய தேடுங்க, கத்துக்குங்க.